இன்றைக்கும் சங்கீதம் 30:11 தியானிக்க போகிறோம். அதில் வேதம் சொல்கிறது, என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர், என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் ரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர் என்று தாவீது சொல்லுகிறான். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்கள் எதற்கெல்லாம் ஆண்டோடைய சமூகத்தில் கேட்டு வந்திருக்கிறீர்களோ அத்தனைக்கும் கட்டாயம் பதிலை தருவார். உங்கள் புலம்பலை எப்படி மாற்றுவாராம்? ஆனந்த களிப்பாக மாற்றுவார். ஆனந்த களிப்பாக மாற்றுவார். எப்பொழுதுமே நாம் அதே நிலைமையில் இருந்து விட போவதில்லை பிரியமானவர்களே. நம்ம புலம்பிக்கொண்டே இருக்க போவதில்லை. போராட்டத்துக்கு நடுவில் வாழப்போவதில்லை. எல்லாம் மாறதான் போகிறது. எல்லாம் மாறிப்போ, எல்லாம் மாறும், எல்லாம் மாறும் என்று அழகாக ஒரு பாடல் இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு மாறாதவராகிய கர்த்தர் நம் நடுவிலே இறங்குவார், நமக்கு பதிலை கொடுப்பார். ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் இடத்திலே வருவார்கள் என்றபடி கர்த்தர் ஜெபத்தை கேட்கிற தேவனாக இருக்கிறபடினால்தான் நாம் இங்கு வந்திருக்கிறோம் அல்லவா? உங்கள் ஒவ்வொருவருக்கும் அற்புதத்தை கொடுத்து தான் அனுப்புவார். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் நம் நடுவிலே பயங்கரமானவைகளை செய்ய போகிறார். எல்லாம் மாறிப்போகும். நம்முடைய துக்கமெல்லாம் எப்படி மாறும்? சந்தோஷமாய் மாறும். புலம்பெல்லாம் ஆனந்த களிப்பாக மாறும். அதைத்தான் நாம் வேதத்தில் பார்க்கிறோம். மத்தேயு 5:4 துயரப்படுகிற நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் ஆறுதல் அடைவீர்கள் என்று. ஆம் பிரியமானவர்களே, வேதம் எப்பொழுதுமே நமக்கு நற்செய்தியை கொடுத்து கொண்டே இருக்கிறது. வேதத்தை நம்பி இங்கே வந்திருக்கிறீங்க. வேதமே வெளிச்சம் என்று நாம் பார்க்கிறோம். வேத வார்த்தை தான் இயேசு. பிரியமானவர்களே, இயேசுவை நம்பி, எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசுவை நம்பி வந்திருக்கிற உங்களுக்கு எல்லா போராட்டத்திற்கும் ஒரு மாறுதலை உண்டு பண்ணதான் செய்ய போகிறார். ஆம் பிரியமானவர்களே, வேதத்திலே அநேக பரிசுத்தவான்களுக்கு ஆண்டவர் அப்படி தான் செய்தார். யாக்கோபு தன்னுடைய வீட்டை விட்டு, தன்னுடைய பெற்றோரை விட்டு, ஒன்றுமில்லாத நிலைமையிலே கோலும் கையுமாக புறப்பட்டு சென்றான். வனாந்திரத்திற்கு நடந்து சென்றான். ஆனால் தன்னுடைய வீட்டிற்கு அவன் திரும்ப வந்த பொழுது எப்படி வந்தான்? 2 விதமான 2 பங்கு ஆசீர்வாதத்தோடு வீட்டிற்கு திரும்பி வந்தான். அப்படித்தான் ஆண்டவர் உங்களையும் வெறுமையாக அனுப்பவே மாட்டார். 2 மடங்கு ஆசீர்வாதத்தை தான் அனுப்புவார். நீங்கள் ஒன்றை ஆண்டவரிடத்துல கேட்கலாம், ஆனால் 2 மடங்கு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். யோசேப்பை அப்படித்தான் அடிமைத்தனத்திற்கு அவனுடைய சொந்த சகோதரர்களே விற்று போட்டார்கள். ஆனாலும் அவன் எகிப்திற்கு அதிகாரியாக இருந்தான். ஆம் பிரியமானவர்களே, தாவீதினுடைய வாழ்க்கையிலே அப்படித்தான். சவுல் என்ற ராஜா அவனை கொலை செய்ய அவனை துரத்தி வந்தான். எவ்வளோ எதிரிகள் அவனுக்கு. ஆனாலும் அவனை ராஜ சிங்காசனத்திலே உட்கார வைத்தார். இன்றைக்கு அவனுடைய சிங்காசனத்திலே இயேசு உட்காரும்படி செய்திருக்கிறார். எவ்வளோ மகிமையான காரியத்தை அவனுக்கு செய்தார் பாருங்க. உங்களுக்கு செய்ய மாட்டாரா? யோபுக்கும் அப்படித்தான். எல்லாவற்றையும் இழந்தான். ஆனால் கர்த்தரோ அவனுக்கு எல்லாவற்றையும் 2 மடங்கு திரும்ப கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் பிரியமானவர்களே. யாக்கோபின் தேவன், யோசேப்பின் தேவன், தாவீதின் தேவன், இன்னும் யோபுவின் தேவன் நம் தேவனாக இருக்கிறார். நம் தேவனாக இருக்கிறார் பிரியமானவர்களே. அதனால் நீங்கள் சொல்லுங்கள், எனக்கும் ஆண்டவர் 2 மடங்கு ஆசீர்வாதத்தை இன்னைக்கு கொடுக்க போகிறார் என்று. ஹல்லேலூயா. இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், இனி நகைப்பீர்கள் என்று வேதம் சொல்கிறது. லூக்கா 6:21 நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு நீங்கள் அழுதுட்ருக்கலாம், ஆனால் நீங்கள் கட்டாயம் நகைக்க போகிறீர்கள். ஆம் பிரியமானவர்களே, சாயங்காலத்திலே அழுகை தங்கும், ஆனால் விடியற் காலத்திலோ
களிப்பு உண்டாகும் என்று சங்கீதம் 30:5 நாம் பார்க்கிறோம். வேதத்தில் நோ பெயின் நோ கெயின் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வலி இல்லாமல் வேதனை இல்லாமல் நமக்கு ஆசீர்வாதமே கிடையாது. வலி இருந்தால் தான் நம்ம அந்த ஆசீர்வாதத்தை வேல்யூ பண்ணுவோம். வலி வரும்பொழுது, போராட்டம் வரும்பொழுது ஆண்டவரை நோக்கி கதறுகிறோம் அல்லவா, புலம்புகிறோம் அல்லவா. ஆண்டவரே ஏன் என்னை கைவிட்டு விட்டீர் என்று புலம்புகிறோம். தாவீது அப்படித்தான் புலம்பினான். என் தேவனே, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். இல்லை பிரியமானவர்களே, ஆண்டவர் பாராதவர் போல இருந்தாலும் உங்கள் புலம்பலை இன்றைக்கு பார்த்து கொண்டே தான் இருக்கிறார். எதற்கெல்லாம் புலம்பி வந்திருக்கிறீர்களோ அதற்கெல்லாம் இன்றைக்கு அற்புதத்தை செய்வார். இன்றைக்கு ஆண்டவருடைய ஹிஸ்ட்ரியில் நாளைக்கு கிடையவே கிடையாது. இன்றைக்கு ஆண்டவர் அற்புதத்தை செய்ய போகிறார். 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க தான் போகிறார். பிரியமானவர்களே, யாரோ சொன்னார்கள், ஒரு பியானோவில் ஒயிட் கீஸ் என்னும் பிளாக் கீஸ், 2 விதமான கீஸ் இருக்குது. நீங்கள் பியானோவை பார்க்கும்போது பார்த்துருப்பீங்க. இந்த ஒயிட் கீஸ் சந்தோஷத்தை குறிக்கிறதாக இருக்கிறது. இந்த பிளாக் கீஸ் துக்கத்தை குறிக்கிறதாக இருக்கிறது. நம்ம வாழ்க்கை பயணமும் அப்படி தான் பிரியமானவர்களே. அதில் துக்கமும் இருக்கிறது, சந்தோஷமும் இருக்கிறது. 2ம் சேர்ந்தாதான், ஒரு பியானோவில் 2 கீயும் சேர்ந்து ப்ளே பண்ணாதான் அழகான மியூசிக் வருது. அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலையும் துக்கமும் சந்தோஷமும் இருந்தால் தான் வாழ்க்கையில் பெரிய களிப்பு உண்டாகும். நாம் பிரியமானவர்களே, அநேக உபத்திரவங்களின் வழியாக நாம் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. இயேசுவும் அதைத்தான் சொல்லியிருக்கிறார். இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்திருக்கிறேன் என்று. இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நமக்கு பாடு இருக்க தான் செய்யும். அந்தந்த நாளுக்கு அதன் பாடு போதும் என்று இயேசுவே சொல்லி போயிருக்கிறார். பிரியமானவர்களே, நீங்கள் கலங்கக்கூடாது. எல்லாம் மாறும் என்று நீங்கள் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள். பிரியமானவர்களே, கட்டாயம் ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றி போடுவார். நம்ம எப்படியெல்லாம் நம்முடைய புலம்பலுக்கு ஆண்டவர் பதிலை கொடுக்கிறார் என்று நாம் பார்க்க போகிறோம். முதலாவது, நாம் நம்முடைய பாவங்களுக்காக புலம்பும் பொழுது ஆண்டவர் உடனே அதற்கு இறங்குகிறார். இந்த முதல் வசனத்தை நம்ம பார்க்கும்போது, ஆண்டவர் என் புலம்பலை களிப்பாக மாற பண்ணுவார் என்று தாவீது சொன்னான். எந்த சூழ்நிலையிலே அவன் இதை சொல்லியிருக்கிறான். பாவ வாழ்க்கையிலே விழுந்து கிடந்த பொழுது ஆண்டுடைய சமூகத்தில் தரையில் விழுந்து கிடந்தான். ஆண்டவரே, நான் அக்கிரமம் செய்திருக்கிறேன். சங்கீதம் 38:14 அதை பார்க்கிறோம். என் அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலாக பெருகி இருக்கிறது, அது பார சுமை போல தாங்கக்கூடாத பாரமாக இருக்கிறது என்று கதறுகிறான். அவன் பத்சேபாள் இடத்திலே பாவம் செய்த பொழுது இப்படியாக புலம்புகிறான். என்னால் இந்த பாரத்தை தாங்க முடியல. சங்கீதம் 38 முழுவதும் பார்க்கும்போது முழுவதும் புலம்பலாகவே இருக்கிறது. அவன் சொல்லுகிறான், என் பாவத்தின் நிமித்தமாக என் சரீரத்திலே புண்கள் அழுகி நாற்றம் எடுத்து கொண்டிருக்கிறது. என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை, நான் பலனற்று போய் கிடக்கிறேன். என் அக்கிரமம் என் தலைக்கு மேலே பெருகி கிடக்கிறது. நான் பாவத்தில் அமிழ்ந்திருக்கிறேன், இருளுக்குள்ள அமிழ்ந்து கிடக்கிறேன், பல காலம் செத்தவனை போல விழுந்து கிடக்கிறேன் என்று ஆண்டவரிடத்திலே அவன் பாவத்தை அறிக்கை செய்து புலம்புகிறான். பெரியமானவர்களே, அப்படி இன்றைக்கு நாமும் பாவத்திலே விழுந்து கிடப்போமானால் நம்மை தாழ்த்துவோம். ஆண்டவரே, என் பாவம் வர என்னை கழுவி சுத்திகரியும் அப்பா, என்னை கழுவி சுத்திகரியும். கேட்பீங்களா பெரியமானவர்களே? கேளுங்க. யோனாவின் இடத்துல ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார்,
யோனா ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக இருந்தான். அவனிடத்துல நீ நினிவேக்கு போ, அந்த ஜனங்களெல்லாம் பாவத்தில் விழுந்து கிடக்குறாங்க, நான் என்னுடைய கோபத்தினால அந்த பட்டணத்தை அழிக்க போகிறேன், போய் சொல்லு என்று சொன்னார். அவன் போய் சொன்ன பொழுது அந்த ராஜா ஜனங்களிடத்தில் முதலாவது அறிவித்தது என்ன? நீங்கள் ரெட்டு உடுத்தி கொண்டு சாம்பலில் உட்காருங்க, உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க, உங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்புங்க என்று எல்லாருக்கும் சொன்னான். குழந்தைகள், பெரியவர்கள், இன்னும் மிருகங்கள் கூட ரெட்டு உடுத்தி கொண்டு உபவாசம் பண்ணி ஜெபித்தார்கள். அந்த பட்டணமே ஜெபித்தது. ஆண்டவருடைய சமூகத்தில் விழுந்து புலம்பினார்கள், ஆண்டவரே எங்களை மன்னியும் என்று. ஆண்டவர் மனஸ்தாபப்பட்டார். அந்த அதிகாரத்தில் கடைசியில் நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் தீங்கு செய்யாதபடிக்கு மனஸ்தாபப்பட்டார். அந்த பட்டணத்தை ஆண்டவர் அழிவுக்கு விலக்கி காப்பாற்றினார். எவ்வளோ பெரிய சந்தோஷம், எவ்வளோ பெரிய சந்தோஷம். நாங்கள் ஒரு முறை மூவியில் பார்த்த பொழுது அந்த காட்சியை அழகாக சித்தரித்திருந்தாங்க. ஆண்டவர் அவர்களை காப்பாற்றின பொழுது அவர்கள் நடனம் ஆடினார்கள், வாத்திய கருவிகளை வாசித்து கொண்டு நடனம் ஆடினார்கள் என்று நாங்கள் பார்த்தோம். பிரியமானவர்களே, அப்படித்தான் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை கொடுக்க போகிறார். பாவத்திலிருந்து, பாவ வாழ்க்கையிலிருந்து ஒரு பெரிய விடுதலை கொடுக்க போகிறார். நொறுங்குண்டதுமான இருதயத்தை ஆண்டவர் புறக்கணிக்கவே மாட்டார். பிரியமானவர்களே, கேளுங்க, என்ன விதமான பாவமாக இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய சமூகத்தில் விழுந்து அழுங்க. இன்றைக்கு என் பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை தாரும் என்று கேளுங்க. இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நீங்கள் யாராக இருந்தாலும் பரவாயில்ல, கேளுங்க பிரியமானவர்களே. பாவத்தை மறைக்காமல் அதை அறிக்கை செய்து விட்டுவிடும் பொழுது நீங்கள் இரக்கம் பெறுவீர்கள். ஒரு அருமையான ஒரு சாட்சி, அருண், வெங்கடேஷ், ரஞ்சனி, உங்களுக்குள்ள குடியினால் பிரிவினை வந்தது. நல்லா தான் அன்போடு 10 வருஷம் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. ஆனால் குடியினால், பாவத்தினால் குடும்பமே பிரிந்து போன நிலைமை. ஆனால் கர்த்தர் எல்லாம் நன்மைக்கு எதுவாக தான் நடக்கும்படி செய்வார். இந்த சகோதரர் அருண் அதன் மூலமாக இயேசுவை அறிந்து கொண்டார். பெதஸ்தாவுக்கு வந்து ஜெபம் பண்ண அவருடைய பாரம்லாம் குறைந்து போனது, குடியெல்லாம் மறைந்து போனது. குடும்பத்தில் துக்கத்துக்கு பதிலாக, புலம்பலுக்கு பதிலாக சந்தோஷம் 2 மடங்கு வந்திருக்கிறது. குடி நிமித்தம் வேலை போனது, பிள்ளைகளை இழந்தார், சந்தோஷத்தை இழந்தார். இன்றைக்கு அருமையான ஒரு வேலையோடு குடும்பத்தினரோடு சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த காரியத்தை கர்த்தர் உங்களுக்கும் செய்வார். பிரியமானவர்களே, உங்கள் உள்ளத்தை ஆண்டவருக்கு கொடுப்பீங்களா? ஆண்டவரே, என் பாரத்தை எடுத்து போடும், என் பாவ பாரத்தை எடுத்து போடும், என்னை அறியாமல் இந்த பாவத்தில் விழுந்து கிடக்கிறேனே, என்னை மன்னியும் என்று கேட்பீர்களா? பிரியமானவர்களே, சவுத் அமெரிக்காவில் பொலிவியா என்ற இடத்துல ஒரு அழகான மலை. அந்த மலை ரொம்ப ஸ்டீப்பாக 12,000 அடி உயரமானதாக இருந்தது. அந்த மலை அடிவாரத்தில் அமேசான் நதி ஓடிக்கொண்டிருந்தது. அந்த மலை பார்க்குறதற்கு அவ்வளோ அழகாக இருக்கும். அதை ரெயின் ஃபாரஸ்ட் என்று சொல்வார்கள். அதை பார்க்குறதுக்கு நிறைய டூரிஸ்ட் அந்த மலை மேலே ஏறி போவாங்க. ஆனால் அந்த மலையிலேயோ ரோடு, சரியான ரோடே கிடையாது, ஜிக்ஸாக்காக போயிட்டுருக்கும். அந்த மலையுடைய படத்தை நீங்கள் பார்க்கலாம். ஒவ்வொரு வருஷமும் நிறைய, ஏறக்குறைய 26 வாகனங்கள் ஆக்சிடெண்ட்டில் கீழே, மேலேருந்து கீழே விழுந்துடும். 200 to 300 பிரயாணிகள், டூரிஸ்ட் செத்து போயிருக்கிறாங்க. ஒவ்வொரு வருஷமும் இது நடந்து கொண்டே இருக்கிறது, இன்றைக்கும் நடக்கிறது. அந்த மலையை பார்க்க போகிறவங்க எல்லாம் நிறைய பேர் மறித்திருக்கிறார்கள். பிரியமானவர்களே, அந்த மலைக்கு போகிற ரோடு
ஒத்தையடி பாதை மாதிரி இருக்கும். அதில் ஒரு வாகனம்தான் போக முடியும். மழை வந்துடுச்சுன்னா அது மண் ரோடாக இருக்கிறதுனால வாகனம் அது வழியாக சரிந்து மேலேருந்து கீழே விழுந்து விடும். பயங்கரமான ஒரு மலை. ஆனாலும் பயணிகள் அந்த அழகான காட்சியை பார்க்க இன்றைக்கும் போய்கொண்டு தான் இருக்கிறார்கள். அதுபோல தான் உலகத்திலையும் பாவம் மனுஷர்களை ஈர்க்கிறது. இது தப்பு, இது நமக்கு மரணத்தை கொண்டு வரும் என்று அறிந்தும் பாவம் செய்ய இந்த உலகம் அவர்களை தூண்டி இழுக்கிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு எவ்வளோ ஜெப விண்ணப்பங்கள் எங்களுக்கு அப்படி வருகிறது. பாவத்தினால் என் கணவர் இழுக்கப்பட்டிருக்கிறான், என் பிள்ளைகள் இழுக்கப்பட்டிருக்கிறார்கள், அவங்களால அந்த பாவத்திலிருந்து மீளவே முடியல என்று கண்ணீரோடு புலம்பலோடு எங்களுக்கு கடிதங்களை எழுதுவார்கள். பிரியமானவர்களே, பாவத்தின் சம்பளம் மரணம். இன்றைக்கு நாம் மனம் திரும்புவோம். ஆண்டவரே, என்னை அறியாமல் நான் பாவம் செய்திருந்தா கூட என்னை மன்னியும் என்று ஆண்டவரிடத்தில் கேட்போமா? நாம் எதற்கு வீணாக சாக வேண்டும்? ஆண்டவரிடத்தில் வருவோமா? பிரியமானவர்களே, பாவ பாரம் உங்களை அழுத்தாதபடிக்கு, உங்கள் தலை மேலே அது பெருகாதபடிக்கு இன்றைக்கு எல்லாவற்றையும் இறக்கி வைங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் இறக்கி வைங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று ஆண்டவர் உங்களை கூப்பிடுகிறார். வருவீர்களா? நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தரட்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு நாம் மனம் திரும்புவோம். இந்த தம்பதியினருடைய வாழ்க்கையை ஆண்டவர் கட்டினது போல உங்கள் வாழ்க்கையும் கட்டுவார். உங்கள் குடும்பத்திலையும் சந்தோஷத்தை திரும்ப தருவார். பிரியமானவர்களே, சிலர் தெரிந்தும் பாவம் செய்கிறார்கள். இது தவறு என்று தெரிந்தும் பாவம் செய்கிறார்கள். எல்லா பாவத்தையும் இன்றைக்கு அறிக்கை செய்து அதை விட்டு விடுவோம். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய கண்களில் நாம் இரக்கத்தை பெற்றுக்கொள்வோம். இரண்டாவதாக, எப்படிப்பட்ட புலம்பலை ஆண்டவர் கேட்கிறார் என்று பார்க்கும் பொழுது, வியாதினால் நாம் புலம்புகிறோம். யோபுவை பாருங்கள், 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் வரைக்கும் நம்ம பார்க்கும்போது, பிசாசு அவனுடைய சரீரத்தில் கொடிய பருக்கள்னால் அவனை வாதித்தான். அதனால் யோபு ஒரு ஓட்டை எடுத்துக்கொண்டு சுரண்டி கொண்டிருந்தான். ஆனாலும் அவன் பாவம் செய்யவில்லை, கர்த்தரை மறுதலிக்கவில்லை. அவன் உத்தமத்தில் உறுதியாக இருந்தான். அவனுடைய மனைவி அவனை பார்த்து, இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்த ஜீவனை விடும் என்று சொன்னாள். அப்பொழுது அவன் என்ன சொன்னான்? தேவனிடத்திலே நன்மையை பெற்றுக்கொண்ட நாம் தீமையும் பெற வேண்டாமா? எவ்வளோ உத்தமம் பாருங்க. வியாதியின் மத்தியில், இழப்பின் மத்தியில் அழுது புலம்பின அந்த நேரத்தில் அவன் உத்தமத்தை விடவே இல்லை. பிரியமானவர்களே, அவ்வளோ கொடிய வியாதி. அழுது புலம்பினான், தரையில் விழுந்து கிடந்தான். எல்லாரும் அவனை விட்டு விட்டு போனார்கள். மனைவியும் மறுதலித்து விடு, தேவனை மறுதலித்து விடு, தூஷித்து விடு என்று சொல்லி விட்டு போனாள். தனிமை, பாரம், வியாதி நிமித்தம் பாரம், தாங்குணாத வேதனை. பிரியமானவர்களே, அப்படி நீங்கள் கூட வந்திருக்கலாம். என் சரீரத்தில் வியாதி என்னன்னு சொல்லக்கூட முடியாதபடி தலையிலிருந்து கால் வரைக்கும் வியாதி, இது நீங்குமா, இதற்கு முடிவு உண்டா என்று கூட நீங்கள் வந்திருக்கலாம். பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வார். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு விடுதலை கட்டாயம் கொடுப்பார். பிரியமானவர்களே, ஆபத்து வரும்பொழுது சோர்ந்து போய்விடாமல் கர்த்தரிடத்திலே பலன் கொள்ளுங்க. இன்றைக்கு அதுக்கு தான் ஆண்டவர் உங்களை கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறார். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற உங்களை கர்த்தர் இன்றைக்கு தொடுவார். பிரியமானவர்களே, இதே போல் பருக்கள் உங்கள் சரீரத்தில் இருக்கலாம், குஷ்டரோகம் இருக்கலாம், அரிப்பு இருக்கலாம். கர்த்தர் உங்களை தொடுவார். பிரியமானவர்களே, இப்பொழுது நான் ஜெபிக்கட்டும். ஆண்டவரே, வியாதி நிமித்தமாக பாடுகளின் வழியாக, புலம்பலின் வழியாக போய்கொண்டிருக்கிற மது பிள்ளைகளை இந்த நாளிலே தொடுவீராக,
தொடுவீராக, ஒரு அற்புதத்தை செய்வீராக. ஒரு அதிசயம் நடக்கட்டும்ப்பா, இப்பொழுது நடக்கட்டும். தொடுவீராக, அவர்கள் சரீரத்தை தொடுவீராக. ஆண்டவரே, எவ்வளோ பாரம்ப்பா, எவ்வளோ பாரம். பிசாசு அவங்களை அலைக்கழித்து கொண்டிருக்கலாம், சரீரத்தை பிடித்து வைத்து கொண்டிருக்கலாம், பொண்கள் சரீரம் முழுவதும் வந்து கொண்டிருக்கலாம். ஐயா, மது பிள்ளைகள் மீது மனது உருகுவீராக, மனது உருகுவீராக. யோபுவின் தேவன் நம்முடைய பிள்ளைகளின் தேவனாமே. ஆண்டவரே, மனமிறங்கோப்பா, மனமிறங்கும். இன்றைக்கு அவர்கள் புலம்பலுக்கு ஆண்டவரே ஒரு பதிலை கொடுப்பீராக, ஒரு நல்ல பதிலை கொடுப்பீராக, ஒரு அற்புதத்தை செய்வீராக. எல்லா ஸ்கின் வியாதிகளும் இப்பொழுது சுகமாகட்டும்ப்பா, சுகமாகட்டும். ஸ்கின்ல கேன்சர் கூட வந்திருக்கலாம்ப்பா, இப்பொழுது அந்த கேன்சர் எல்லாம் நீங்கட்டும், நீங்கட்டும். தொட்டு சுகமாக்கும், சுகமாக்கும். வியாதியிலிருந்து ஒரு விடுதலை தருவீராக. இப்பொழுது நீர் செய்து கொண்டு இருக்கிறபடியால் உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஸ்தோத்திரம் அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தர் இன்றைக்கு ஒரு பெரிய விடுதலை உங்களுக்கு கொடுத்திருப்பாரானால் நீங்கள் கட்டாயம் ஆண்டவருக்கு சாட்சி சொல்ல மறந்து விடாதிருங்கள் பிரியமானவர்களே. எல்லா வலியும் வேதனையும் இன்றைக்கு உங்களை விட்டு நீங்கி போகும். ஏனென்றால் அவர் நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்கள் எல்லாம் சுமந்திருக்கிறார். பிரியமானவர்களே, அப்படி தான் ஒரு முறை ஒரு தாய் தன் 2 பிள்ளைகளையும் வைத்து ஃபோட்டோ எடுத்து கொண்டிருந்தார்கள். ஒரு பொது இடத்துல நின்று எடுத்து கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் தேனீக்கள் அவர்களை சுற்றி வளைத்தது. 2 சின்ன குழந்தைகள். தேனீக்கள் கடிக்காதபடிக்கு அந்த தாய் 2 பிள்ளைகளையும் கட்டி அணைத்து கொண்டார்கள். தன் சரீரம் முழுவதையும் தன் மேலிருந்த ஆடையும் சேர்த்து வைத்து பிடித்து தூக்கி கொண்டு ஓடினார்கள். தன்னுடைய காரில் கொண்டு வந்து பிள்ளைகளை போட்டு கார் கதவை மூடினார்கள். உடனே ஃபோன் பண்ணினார்கள். ஃபயர் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி உடனே வாங்க, எங்களை விடுதலை பண்ணுங்க என்று சொன்ன பொழுது உடனே ஃபயர் இன்ஜின் எல்லாம் அவங்கள தேடி வந்தது. அந்த நேரத்தில் அவங்களுக்கு அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருந்ததுனால கால் பண்ணி அவர்களை அழைத்தார்கள், பிள்ளைகளை விடுவித்தார்கள். அவர்களையும் ஆஸ்பத்திரிக்கு தூக்கி கொண்டு போனார்கள். மருத்துவர்கள் அந்த அம்மாவை செக் பண்ணி பார்த்த பொழுது அவங்க உடம்பில் 75 இடங்களில் தேனீக்கள் கடித்திருந்தது. சாகிற அந்த கடைசி நிமிஷத்தில் அவங்கள கொண்டு வந்து போட்டாங்க. டாக்டர்கள்லாம் சொன்னாங்க, இந்த அம்மாவுக்கு பிள்ளைகள் மீது எவ்வளோ பாசம், உடனே கால் பண்ணியிருக்கிறாங்க, இல்லையானால் இந்த தாயும் பிள்ளைகளும் மரித்து போயிருப்பார்கள் என்று சொன்னார்கள். நாம் பிரியமானவர்களே, பிள்ளைகள் காப்பாற்றப்பட வேண்டும், பிள்ளைகள் சுகமாக இருக்க வேண்டும், வலி இல்லாமல் வேதனை இல்லாமல் இருக்க வேண்டும் என்று அந்த தாய்க்கு எவ்வளோ அன்பு பாருங்க. அப்படியானால் நம்முடைய இயேசு ராஜாவுக்கு நம் மீது எவ்வளோ அதிகமான அன்பு இருக்கும். பிரியமானவர்களே, அவருடைய அன்பு தாய் அன்பை விட மேலான அன்பு. அதனால்தான் நம்முடைய பலவீனங்களை, நம்முடைய நோய்களை அவருடைய சரீரத்திலே சுமந்திருக்கிறார். ஆகையினால்தான் அவருடைய தழும்புகளினால் நாம் குணமாகிறோம். இன்றைக்கு ஆண்டவர் அநேகருடைய வியாதி எல்லாவற்றையும் சுகமாக்க போகிறார். வியாதியின் பாரத்தை ஆண்டவர் கட்டாயம் எடுத்து போடுவார். பிரியமானவர்களே, ஒரு அருமையான சாட்சி. நெப்சிபா சாந்தி என்று அவர்கள் கணவர் பெயர் ஜெயராஜன். அவங்களுக்கு 2 பிள்ளைங்க, ஷாரன், பிளஸ்ஸி என்று. இந்த சகோதரிக்கு 3 வருஷமாக பிசாசு பிடிச்சிருந்தது. அவங்க அடிக்கடி தண்ணீரை கொட்டுவாங்க, இன்னும் பாத்திரங்களை போட்டு உடைப்பாங்க, மாடிப்படியிலேருந்து கீழே குதிக்கணும்னு பார்ப்பாங்க, மாடியிலேருந்து கீழே விழணும்னு பார்ப்பாங்க, எவ்வளோ காரியங்களை செய்ய முயற்சி செய்வாங்க.
ஆனால் அவங்க வீட்டார் அவங்களை காப்பாற்றி விடுவார்கள். இப்படி 3 வருஷம் நடந்து கொண்டிருந்தது. அப்பொழுது திருநெல்வேலிக்கு 2024 நாங்கள் குடும்பமாக போயிருந்தோம். அங்கு பங்காளர் கூட்டத்திலே என் கணவர் சகோதரர் பால்தனுக்கிறன் அவர்களுக்காக தனியே அவங்க தலையில் கை வைத்து ஜெபித்திருக்கிறார்கள். அந்த பிசாசு அதே நொடியிலே அவர்களை விட்டு ஓடி போனது. ஹல்லேலூயா. 3 வருஷம் பிடித்து வைத்திருந்த பிசாசு அந்த ஒரே நிமிஷத்தில் ஓடி போனது. இன்றைக்கு அவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க. இன்னும் அவங்க சரீரத்தில் அரிப்பு இருந்தது. 6 மாதமாக அரிப்பு. எல்லா டாக்டர்ஸ்டையும் போய் செக் பண்ணாங்க. கடைசியில் இயேசு அழைக்கிறார் டிவி நிகழ்ச்சியில் அன்றைக்கு நான் சரீரத்தில் அரிப்பு இருக்கிறவர்களுக்காக ஜெபித்திருக்கிறேன். அந்த ஜெபத்தில் அவங்க கலந்து கொண்ட பொழுது அவங்க அரிப்பை ஆண்டவர் எடுத்து போட்டார். 6 மாதங்களாக இருந்த அரிப்பை ஆண்டவர் ஒரே நிமிஷத்தில் சுகமாக்கினார். பிரியமானவர்களே, உங்களுடைய வியாதியின் பாரத்தை இன்றைக்கு நீக்கி போடுவார். நம்ம ஜெப நேரத்தில் ஆண்டவர்கிட்ட கேட்போமா? ஆண்டவருக்கு இது லேசான காரியம். பலன் உள்ளவனுக்காகிலும் பலன் இல்லாதவனுக்காகிலும் உதவி செய்வது கர்த்தருக்கு லேசான காரியம். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் பலத்த கிரியைகளை நடப்பிக்க போகிறார். 3ஆவதாக எப்படிப்பட்ட புலம்பலை ஆண்டவர் கேட்பாராம்? ரூத் 1ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது ரூத்துக்கு அவ்வளோ பாரம், இழப்பு நிமித்தம் பாரம். தன்னுடைய கணவனை இழந்தாள், தன்னுடைய 2 மகன்களை இழந்தாள், தன்னுடைய பொருட்களை இழந்தாள். அந்த நிலைமையில்தான் தன்னுடைய சொந்த ஊருக்கு திரும்பி வந்தாள். பெத்லஹேம் என்ற அந்த ஊருக்கு வந்தாள். அப்பொழுது அங்கே இருக்கிற பெண்களெல்லாம் அவளை நகோமியை திரும்ப வந்திருக்கிறாள் என்று கூப்பிட்டார்கள். அப்பொழுது அவள் என்ன சொன்னாள்? 20ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, என்ன நகோமின்னு கூப்பிடாதீங்க, தயவுசெய்து இந்த பேரை சொல்லி கூப்பிடாதீங்க, நான் மிகுந்த துக்கத்தில் இருக்கிறேன், கசப்பில் இருக்கிறேன், என்னை மாறான்னு சொல்லி கூப்பிடுங்க என்று கதறினாள். பிரியமானவர்களே, நமக்கு எல்லா பக்கத்திலும் பாரம் வரும்பொழுது, கசப்பு வரும்பொழுது அப்படி தான் நம்மையே நாம் வெறுத்து விடுக்கிறோம். இந்த பாரம் என்னால் தாங்கக்கூடாத பாரமாக இருக்கிறது என்று அழுகிறோம். நம்ம பெயரையே நாம் வெறுக்கிறோம், நம்மையே வெறுக்கிறோம். அந்த நிலைமையில்தான் நகோமி இருந்தாள். ஆனாலும் பாருங்க, ஆண்டவர் அவளையும் நினைத்தருளினார். அவளுடைய மருமகள் மூலமாக அவளுக்கு ஒரு சந்ததியை கொடுத்தார். அந்த சந்ததியில் பிறந்தவர் தான் இயேசு. நகோமியினுடைய மருமகளுடைய பெயர், நகோமியின் பெயர், அவளுடைய மருமகளின் பெயர் இன்றைக்கு வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்கள் பெயரை பெருமைப்படுத்துவார். நீங்கள் என்னால் இந்த பாரத்தை தாங்க முடியலையே என்று கதரும் பொழுது ஆண்டவர் உங்களை விடுவித்து உங்கள் பெயரை பெருமைப்படுத்துவார். என்னால் தலை காட்ட முடியல, வெளியே தலை காட்ட முடியல என்று சொல்லி கொண்டிருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துவார், உயர்த்துவார். பிரியமானவர்களே, நீங்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்பீர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் தாவீதுக்கு அதை தான் செய்தார். பிரியமானவர்களே, தாவீது சொன்னான் சங்கீதம் 42:3, இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாக இருக்கிறது என்று. இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாக இருக்கிறது. அவ்வளோ பாரம். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்முடைய கண்ணீர் ஒன்றையும் பார்க்காமல் இருப்பதில்லை. எல்லாவற்றையும் அவருடைய துருத்தியில் எண்ணி கணக்கு வைத்திருக்கிறார். நம்முடைய ஜெபம் ஒன்றும் வீணா போகாது. நீங்கள் வடிக்கிற கண்ணீர் ஒன்றும் வீணா போகாது. எல்லாம் அவருடைய கணக்கில் இருக்கிறது. பிரியமானவர்களே, ரோம ஆட்சியில் மரித்தவர்களுக்கு எப்படி மரியாதை செய்வாங்க தெரியுமா? அவங்க அழுகிற கண்ணீரை ஒரு கண்ணாடி பாட்டிலில் சேர்த்து வைத்து
அது நல்லா நிரம்பின பிறகு அந்த பாட்டிலை எடுத்து மரித்தவர்கள் கல்லறையில் அதையும் சேர்த்து வைத்து அடக்கம் பண்ணுவார்கள். அந்த பாட்டில் நிரம்பலைன்னா அழுகிறதுக்குன்னே ஒரு கூட்டத்தை கூட்டிகிட்டு வருவாங்க. ஓலமிடுறதுக்கு தமிழில் சொல்லுவாங்க, ஒப்பாரி வைப்பாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அப்படி ஒப்பாரி வைக்கிறதுக்கு பெண்களை இழுத்து கொண்டு வருவாங்க. யார் நிறைய அழுது சேர்க்குறாங்களோ அவங்களுக்கு நிறைய பணம் கிடைக்கும். அப்படி பாட்டில் நிறைய கண்ணீரை சேர்த்து வைத்து மரித்தவர்களுக்கு மரியாதை செலுத்துவார்கள். எல்லாத்திற்கும் ஒரு கணக்கு இருக்கிறது. அப்படி தான் ஆண்டவர் உங்களுடைய கண்ணீரையும் கணக்கில் வைத்திருக்கிறார். என் பிள்ளை எவ்வளோ அழுதுருக்கிறாள், என் மகன் எவ்வளோ அழுதுருக்கிறான், நான் அதற்கு பிரதிபலன் செய்ய வேண்டாமா என்று ஆண்டவர் இன்றைக்கு இறங்குவார். பிரியமானவர்களே, உங்கள் சத்தத்தை ஆண்டவர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். எசேக்கியா ராஜா அழுத பொழுது ஆண்டவர் அவனை பார்த்து என்ன சொன்னார்? உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன் என்று சொன்னார். கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்கள் சத்தத்துக்கு இன்றைக்கு பதிலை கொடுப்பார். பிரியமானவர்களே, என்னுடைய பெற்றோரை நான் இழந்த பொழுது, என் சகோதரனை இழந்த பொழுது கண்ணீர் விட்டு அழுதேன். எதற்காக நீர் எடுக்க வேண்டும்? எனக்கு பிரியமானவர்களே, ஏன் எடுத்தீர் என்று அழுதேன். ஒரு முறை பாவ மினிஸ்ட்ரி நடந்த பொழுது, இயேசு அழைக்கிறார் ஊழியத்திலே நடந்த பொழுது நானும் அதில் கலந்து கொண்டேன். அப்பொழுது ஆண்டவரத்தில் கேட்டேன், ஆண்டவரே, என் கண்ணீருக்கு பதிலாக நீர் சந்தோஷத்தை தரணும், என்ன உம்முடைய பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தினால நிரப்பணும் என்று கேட்டேன். வேறு எதுவுமே ஆண்டவர்கிட்ட கேட்கல. ஆண்டவரே, எப்படியாவது நீர் என்னை திரும்ப சந்தோஷப்படுத்தணும் என்று கேட்டேன். என்ன ஆச்சரியம் பாருங்க, ஆண்டவர் என்னை நிரப்பினார். அவர் தம்முடைய பரிசுத்த ஆவியினால் என்னை நிரப்பின பொழுது என் துக்கம்லாம் எங்கே போச்சுன்னே தெரியல. கர்த்தர் அவ்வளோ சந்தோஷத்தை எனக்கு கொடுத்தார். என்னால் எழும்பி நின்று சாட்சி கொடுக்க கூட முடியல. எல்லாரும் என்னை முன்னால் வந்து சாட்சி சொல்லுன்னு சொன்னாங்க. எனக்கு அவ்வளோ சந்தோஷம். என்னுடைய வாயை திறந்து பேசக்கூட முடியாத ஒரு சந்தோஷம், பரிசுத்த ஆவியின் சந்தோஷம். பிரியமானவர்களே, அந்த சந்தோஷத்தை ஆண்டவர் இன்றைக்கு கொடுக்கும்படியாக இறங்குவார். அப்பொழுது உங்கள் துக்கம் எல்லாம் சந்தோஷமாக மாறும். உங்கள் துக்கம் எல்லாம் சந்தோஷமாக மாறும். இந்த உலகத்தில் பாடுகள் உண்டு, துக்கம் உண்டு, பாவம் உண்டு, எல்லாம் இருக்குது. அனுபவிக்கிறதற்கு எல்லாம் இருக்கிறது. சமீபத்தில் ஒரு வாலிபன் வந்து என்னிடத்துல ஒரு கேள்வி கேட்டான். இந்த சோஷியல் மீடியாவில் எவ்வளோ மியூசிக்ஸ் இருக்கிறது, அதை நான் கேட்கலாமா, அது தப்பா கரெக்டா என்று கேட்டான். நமக்கு எல்லாவற்றையும் அனுபவிக்கிறதற்கு ஆண்டவர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஆனால் எல்லாம் சரியாக இருக்காது. பிரியமானவர்களே, நாம் பாவத்திலே விழுந்து விடாதபடிக்கு ஆண்டவர் நமக்கும் ஞானத்தை கொடுக்கிறார். நம்ம மியூசிக் தானே என்று அதை காதில் போட்டு கேட்குறோம். ஆனால் அதன் வழியாக பாவம், உலகத்தின் பாடு நமக்குள்ளே இறங்குகிறது. அதுதான் தாவீது சொன்னான், என்னுடைய பாவத்தினால், என்னுடைய அக்கிரமத்தினால என் சரீரத்தில் வியாதி வந்திருக்கிறது, பொன் வந்து நாற்றம் எடுக்கிறது என்று புலம்புகிறான். பிரியமானவர்களே, இந்த பாரம் உங்களை அழுத்தாதபடிக்கு நீங்கள் அதற்கு இடம் கொடுக்கவே கூடாது. ஒரு நேரம் தானே குடிக்கிறேன், ஒரு வயசே தானே சிகரெட் குடிக்கிறேன், இந்த ஒரு தடவை தானே இந்த வேண்டாத இடத்துக்கு போகிறேன் என்று சொல்லாதிருங்கள். குடிக்கிறதற்கு முதல்ல இன்பமாக தான் இருக்கும். ஆனால் அது கடைசியில் பாம்பை போல விஷம் நிறைந்ததாக இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, அதற்கெல்லாம் நாம் இடம் கொடுக்காதபடி ஆண்டவரே என்னை நிரப்பும் என்று கேட்போமா? இப்படி பரிசுத்த ஆவியினால் என்னை நிரப்பும் என்று கேட்போமா?
நான் கர்த்தருடைய காலில் விழுந்து கிடந்தேன். ஆண்டவரே என்னை நிரப்பும். அப்போ என் வயிற்றில் ஷேரன் இருந்தா, 3 மாத கருவாக இருந்தாள். அப்பவும் நான் ஆண்டவரை விடலை. உபவாசம் பண்ணி ஜெபித்து ஆண்டவருடைய சமூகத்தில் விழுந்து கிடந்தேன். அந்த துக்கத்தெல்லாம் ஆண்டவர் எனக்கு சந்தோஷமாக மாற்றினார். பரிசுத்தாவியை கொடுத்து என்னை சந்தோஷப்படுத்தினார். என்னை நடனமாடும்படி செய்தார். சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்திலோ களிப்பு உண்டாகும். இன்றைக்கும் ஆண்டவரே என்னையும் நிரப்போம் என்று எல்லாரும் நம்ம உள்ளத்தை ஆண்டவருக்கு கொடுப்போமா? யார் யாருக்கு பரிசுத்தாவி வேண்டுமோ எல்லாரும் எழுந்து நிற்போமா? இருக்கிற இடங்களில் எழுந்து நின்று ஆண்டவரே என்னை நிரப்பும் என்று கேட்போமா? இன்றைக்கு பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ளே இறங்குகிற நாள் பிரியமானவர்களே. எல்லாரும் எழுந்து நிற்போமா? ஆண்டவரே என் பாரத்தை எடுத்து போடுவோப்பா, என் பாரத்தை எடுத்து போடும், என் கவலையை எடுத்து போடும், என் பாவத்தை எடுத்து போடும், என்னுடைய இழப்பை எடுத்து போடும், என்னுடைய துக்கத்தை எடுத்து போடும் என்று கேட்போம் பிரியமானவர்களே. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்குள்ளே வர ஆயத்தமாக இருக்கிறார். எல்லாரும் கேட்கணும். இன்றைக்கு வந்திருக்கிற அத்தனை பேரும் கேளுங்க பிரியமானவர்களே. இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நீங்கள் அத்தனை பேரும் கேளுங்க. முதலாவது என் அக்கிரமத்தை மன்னியும் என்று கேட்போமா? ஸ்தோத்திரமப்பா. ஆண்டவர் இப்பொழுது உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். உங்கள் அருகாமையில் வந்திருக்கிறார் பிரியமானவர்களே. நீங்கள் எப்படிப்பட்ட நிலைமையில் வந்திருக்கிறீங்க என்பதை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த நிகழ்ச்சியும் நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். பாவ பாரம் உங்களை அழுத்துகிறதோ இப்பொழுது இயேசுவினிடத்தில் ஓடி வாருங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள் என்று கூப்பிடுகிறார் பிரியமானவர்களே. இயேசுவை நோக்கி ஓடி வாருங்க. இயேசுவே என்று கூப்பிடுங்க பிரியமானவர்களே. என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன் என்று சொல்லியிருக்கிறாரு. கேளுங்க பிரியமானவர்களே. என் பாவத்தை கழுவி என்னை சுத்தமாக்கும் என்று கேளுங்க பிரியமானவர்களே. நீங்க யாரா இருந்தாலும் பரவாயில்ல, என்ன பாவ அழுக்குக்குள்ள பாரத்துக்குள்ள மூழ்கி கடந்தாலும் பரவாயில்ல, டிப்ரெஷன்னால நீங்க யாருன்னே உங்களுக்கு தெரியாத நிலைமையில இருந்தாலும் பரவாயில்ல, இயேசு என்று கூப்பிடுவீர்களா? இயேசுவே எனக்கு இறங்கும் என்று கூப்பிடுவீர்களா? இப்பொழுது கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது. ஸ்தோத்திரமப்பா. இயேசு மனது உருகுகிறார், உங்களுக்காக மனது உருகுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிரசன்னம் இந்த இடத்தை மூடி கொண்டிருக்கிறது. நீங்க பார்க்கிற இடத்திலே கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கி கொண்டிருக்கிறது. இயேசுவின் ரத்தம், இயேசு சிலுவையில தொங்கின அந்த ரத்தம் உங்கள் மீது இறங்குகிறது, சொட்டு சொட்டாக இறங்குகிறது. உங்கள் பாவங்கள் அத்தனையும் கழுவி சுத்திகரித்து கொண்டிருக்கிறது. எல்லாரும் ஸ்தோத்திரம் என்று சொல்வோமா? ஸ்தோத்திரமப்பா. ஆண்டவரே, எனக்காக நீ பாடுபட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரமப்பா. என் பாவத்திற்காக உம்முடைய சரீரத்தை கிழிக்க கொடுத்தீரே. 40 முறைகள் அடிகளை வாங்கினீரே. அந்த வலியை நீர் சுமந்தீரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க பிரியமானவர்களே. இப்பொழுது கர்த்தர் உங்களை கழுவி சுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். உங்களை கழுவுகிறார். இயேசு இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அவருடைய ஜீவன் உங்களுக்குள்ளே இறங்கி கொண்டிருக்கிறது. அவருடைய பரிபூர்ண ஜீவன் இறங்கி கொண்டிருக்கிறது.
உங்களை விடுதலையாக்கி கொண்டிருக்கிறது, விடுதலையாக்கி கொண்டிருக்கிறது. பாவ பாரங்களை எடுத்து போட்டு கொண்டிருக்கிறது. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. பரிசுத்த ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு, அங்கே விடுதலை உண்டு. இப்பொழுது இறங்குகிறார், இப்பொழுது இறங்குகிறார், இப்பொழுது இறங்குகிறார். உங்கள் பாவத்தை எல்லாம் அழிக்கும்படி இறங்குகிறார், இறங்குகிறார். நிரம்புவீர்களா? இயேசுவால் நிரம்புவீர்களா? இயேசுவால் நிரம்புவீர்களா? கர்த்தர் இப்பொழுது உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறார், நிரப்பிக் கொண்டிருக்கிறார், நிரப்பிக் கொண்டிருக்கிறார். இது சின்ன பாவம் தானே என்று சொல்லாதிருங்க. உங்களை ஆண்டவர் பரிசுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார், பரிசுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆண்டவரே என்னையும் கழுவும், என்னையும் கழுவும் என்று கேளுங்க பிரியமானவர்களே. அவர் உங்கள் கால்களை கழுவி கொண்டிருக்கிறார், உங்கள் தலையை கழுவி கொண்டிருக்கிறார், உங்கள் கையை கழுவி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் முழுவதும் சுத்தமாகி கொண்டிருக்கிறீர்கள், முழுவதும் சுத்தமாகி கொண்டிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. எல்லாரும் வாயை திறந்து ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோமா, ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோமா. இந்த பாவ பாரத்தை நீங்கள் திரும்பவும் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை பிரியமானவர்களே. இயேசு ஏற்கனவே சிலுவையில் சுமந்திருக்கிறார். எல்லாத்தையும் தூக்கி வீசுங்க. உங்கள் சிகரெட்டை தூக்கி வீசுங்க, உங்கள் குடி பாட்டிலை தூக்கி வீசுங்க, கெட்ட பழக்கங்களை தூக்கி எறியுங்க பிரியமானவர்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் இறங்குகிறார், பரிசுத்த ஆவியானவர் இறங்குகிறார், இறங்குகிறார். உங்களை விடுதலை ஆக்குகிறார், இப்பொழுது விடுதலை ஆக்குகிறார். எல்லா விதமான கெட்ட ஆவிகளும் இப்பொழுது ஓடிக்கொண்டிருக்கிறது. பொல்லாத ஆவிகள் ஓடிக்கொண்டிருக்கிறது, பிசாசின் ஆவிகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தர் இறங்குகிறார், கர்த்தர் இறங்குகிறார், இப்பொழுது இறங்குகிறார், இறங்குகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, 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 நன்றி அப்பா, நன்றி. ஆண்டவர் கொடுக்கிற பாஷையில் இப்போ பேசுங்க பிரியமானவர்களே. கர்த்தர் அந்நிய பாஷையில் உங்களை பேச வைக்கிறார், பேச வைக்கிறார். உங்கள் வாயை நல்லா திறந்து பேசுங்க, பேசுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தருடைய ஆவியை ஊற்றுகிறார், அவருடைய ஆவியை ஊற்றுகிறார், ஊற்றுகிறார், ஊற்றுகிறார். 2 மடங்கு, 2 மடங்கு, 2 மடங்கு பெற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. நிரப்பும் அப்பா, நிரப்பும், 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 நிரப்பும் அப்பா. ஊற்றுவீராக, ஊற்றுவீராக, ஊற்றுவீராக. பரிசுத்த தைலத்தை ஊற்றுவீராக. அவங்க தலையில் கொட்டப்படட்டும் அப்பா, கொட்டப்படட்டும். தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவீராக. கர்த்தர் இப்பொழுது இறங்கி கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தை விட்டு விடாதீர்கள். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. புது விதமாக கர்த்தர் உங்களை நிரப்பி கொண்டிருக்கிறார், நிரப்பி கொண்டிருக்கிறார். பழைய மனுஷனே நீங்க கிடையாது பிரியமானவர்களே, நீங்க பழைய மனுஷியே கிடையாது. புது மனுஷியாக, புது மனுஷனாக மாறிக்கொண்டிருக்கிறீர்கள். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொருவரையும் நிரப்புகிறபடியால் உமக்கு நன்றி, நன்றி. சின்ன பிள்ளைங்களையும் நிரப்போம், பெரியவங்களையும் நிரப்போம் அப்பா. எல்லாரும் வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவர் இறங்குகிறார், இறங்குகிறார், இறங்குகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, 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 நன்றி. தீர்க்க தரிசன ஆவியை விரும்பி வந்திருக்கிற உங்களுக்கு
அந்த ஆவியை கர்த்தர் ஊற்றுகிறார், ஊற்றுகிறார். தீர்க்க தரிசன ஆவியை ஊற்றுகிறார், ஊற்றுகிறார், ஊற்றுகிறார். பெரியவர்களே நிரம்புங்க, சின்ன பிள்ளைகளே நிரம்புங்க, வாலிப பிள்ளைகளே நிரம்புங்க, நிரம்புங்க. கடைசி காலத்தில் நான் நிரப்புவேன் என்று சொல்லி இருக்கிறீரே, நிரப்புவீராக, நிரப்புவீராக, நிரப்புவீராக. நல்ல ஆவியில் நிரம்புங்க, நிரம்புங்க பிரியமானவர்களே. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவரையும் நீர் நனைத்து கொண்டிருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரமப்பா, 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் ரட்சிப்புக்களை கொண்டு வருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமப்பா. புது விதத்தில் எமது பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி, நன்றி, நன்றி. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நல்ல பலமாக ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். கர்த்தர் ஊற்றுகிறார், கர்த்தர் ஊற்றுகிறார், ஊற்றுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு சந்தோஷம், எவ்வளவு சந்தோஷம், எவ்வளவு களிப்பு, எவ்வளவு மகிழ்ச்சி, எவ்வளவு மகிழ்ச்சி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க துக்கம் எல்லாம் சந்தோஷமாக மாறிக்கொண்டிருக்கிறது. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். வாய் திறந்த ஸ்தோத்திரம், நன்றி, நன்றி, நன்றி என்று சொல்லுங்க. கர்த்தர் இப்பொழுதும் ஊற்றி கொண்டிருக்கிறார், இப்பொழுதும் நீங்கள் நிரம்பிக் கொண்டிருக்கிறீர்கள், நிரம்பிக் கொண்டிருக்கிறீர்கள், நிரம்பிக் கொண்டிருக்கிறீர்கள். பலத்த கர்த்தருடைய ஆவி இறங்குகிறது, இறங்குகிறது. என்னையும் நினைத்தருளும், என்னையும் நினைத்தருளும் என்று கேளுங்க பிரியமானவர்களே, கேளுங்க. அப்பதான் ஆண்டவர் கொடுப்பார். வாயை திறந்து கேளுங்க. ஆண்டவர் உங்க வாயை நிரப்புகிறார், உங்க வாயை நிரப்புகிறார், நிரப்புகிறார். நன்மையினால் நிரப்புகிறார், அபிஷேகத்தினால் நிரப்புகிறார். நிரம்புங்க, நிரம்புங்க, நிரம்புங்க பிரியமானவர்களே. ஆண்டவரை விடாம கேளுங்க பிரியமானவர்களே, கேளுங்க, கேளுங்க. வாயை திறந்து கேளுங்க, ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க பிரியமானவர்களே. ஆண்டவர் இறங்குகிறார், இறங்குகிறார், இறங்குகிறார். ஊற்றுவீராக, ஊற்றுவீராக, ஊற்றுவீராக. நல்ல கரங்களை தட்டி சந்தோஷமா ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம், சந்தோஷமா ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க துக்கம் எல்லாம் சந்தோஷமா மாறிக்கொண்டிருக்கிறது, சந்தோஷமா மாறிக்கொண்டிருக்கிறது. உங்க வீட்டில் சந்தோஷம். இனிமே துக்கம் இல்லை, சண்டை இல்லை, குழப்பம் இல்லை, மனஸ்தாபம் இல்லை பெரியமானவர்களே. சந்தோஷம், 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 சந்தோஷம். எல்லா கசப்பும் மாறுகிறது பிரியமானவர்களே. உங்களையே நீங்க வெறுத்து கொண்டிருக்கலாம், எல்லா வெறுப்பையும் ஆண்டவர் எடுத்து போடுகிறார், எடுத்து போடுகிறார், எடுத்து போடுகிறார். Thank you Lord, thank you Jesus, thank you Jesus. நன்றி அப்பா, நன்றி அப்பா. இறங்கி கொண்டிருக்கிறதற்காக உமக்கு நன்றி, இறங்கி கொண்டிருக்கிறதற்காக உமக்கு நன்றி. பரலோகத்தையே திறந்து வைத்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. உங்க கடன் பாரம்லாம் எடுத்து போடப்படட்டும்ப்பா. கடன் பாரமே இருக்கக்கூடாது, கடன் பாரமே இருக்கக்கூடாது, கஷ்டமே இருக்கக்கூடாதப்பா. அவங்க குடும்பத்தில் ஆண்டவரே செழிப்பு வரட்டும், செழிப்பு வரட்டும், செழிப்பு வரட்டும். கடன்காரர்கள் அவங்க வீட்டுக்குள்ளே வரக்கூடாதப்பா. ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். குடித்து குடித்து என் கணவர் பணத்தை எல்லாம் அழித்து போட்டு விட்டார் என்று கூட நீங்கள் வந்திருக்கலாம். கர்த்தர் உங்களையும் நினைத்து ஆசீர்வதிக்கிறார், உங்களை நினைத்து ஆசீர்வதிக்கிறார், உங்களை நினைத்து ஆசீர்வதிக்கிறார். உங்களை பெருக பண்ணுகிறார், உங்களை பெருக பண்ணுகிறார். இப்பொழுதும் வியாதி உள்ள ஒவ்வொருவரும் ஆண்டவர் ஒவ்வொருவரையும் சுகமாக்குகிறார். எங்கெங்கே உங்களுக்கு வியாதி இருக்கிறதோ உங்கள் கையை அங்கே வைத்துக்கொள்ளுங்க பெரியமானவர்களே. கர்த்தர் தம்முடைய ஆணிப்பாய்ந்த கரத்தை உங்கள் மீது வைக்கிறார், உங்கள் மீது வைக்கிறார். இப்பொழுதும் கர்த்தர் சுகமாக்குகிறார்.
கர்த்தர் சுகமாக்குகிறார். தலைவலி எல்லாம் ஓடி போகிறது. தலை வலிகள் எப்படிப்பட்ட வலிகள் இருந்தாலும் எல்லாம் ஓடி போகிட்டு இயேசுவின் நாமத்தினாலே தொட்டு சுகமாக்குவீராக, சுகமாக்குவீராக, சுகமாக்குவீராக. அடிக்கடி வருகிற தலைவலிகள், மைக்ரேன்கள் எல்லாம் சுகமாகட்டும், சுகமாகட்டும். சரீரத்தின் பாகங்களில் எங்கெங்க வலிகள் இருக்கிறதோ அத்தனையும் இப்பொழுது ஓடி போகட்டும். வலிகள், வீக்கங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போடுவீராக, எடுத்து போடுவீராக. ஆண்டவரே, இப்பொழுது அவர்கள் சுகமாயிருக்கட்டும்ப்பா, சுகமாயிருக்கட்டும் சுவாமி. நம்முடைய கரம் அவர்களை தொடுவதாக, தொடுவதாக. எல்லாரும் இப்பொழுது ஆவியில் நிரம்புங்க பிரியமானவர்களே, ஆவியில் நிரம்புங்க, ஆவியில் நிரம்புங்க. கர்த்தர் விடுதலையாக்கி கொண்டிருக்கிறார், உங்களை விடுதலையாக்கி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் வயிற்று பாகத்தை ஆண்டவர் தொடுகிறார், தொடுகிறார். எல்லா கற்களும் இன்னும் கட்டிகளும் கரைந்து விழுந்து கொண்டிருக்கிறது, கரைந்து வெளியே வந்து கொண்டிருக்கிறது. இன்டெஸ்டைனல் ட்விஸ்ட் எல்லாம் சுகமாகட்டும்ப்பா, சுகமாகட்டும். ஆண்டவரே, இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம்ஸ் எல்லாம் சரியாக செயல்படுவதாக, செயல்படுவதாக. தொடுவீராக, தொடுவீராக, தொடுவீராக. இப்பொழுது எல்லா பிளாக்ஸையும் எடுத்து போடும்ப்பா, எடுத்து போடும். இருதயத்தில் வாழ்வில் இருக்கிற எல்லா அடைப்புகளும் இப்பொழுது திறக்கப்படுவதாக, திறக்கப்படுவதாக. ஆண்டவரே, தொடுவீராக, தொடுவீராக. எங்கெங்கு சரீரத்தில் அடைப்புகள் இருக்கிறதோ எல்லாம் வெளியே வருவதாக, கற்கள் வெளியே வருவதாக, கட்டிகள் வெளியே வருவதாக. நோய்கள் சுகமாகுவதாக, நோய்கள் சுகமடைவதாக, சுகமடைவதாக. ஆண்டவரே, புண்கள் எல்லாம் காய்ந்து போகட்டும்ப்பா, பருக்கள் எல்லாம் காய்ந்து போகட்டும்ப்பா. இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் சுகமாகட்டும், சுகமாகட்டும்ப்பா. சாப்பிட முடியாமல் இருக்கிற எல்லா வியாதிகளும் சுகமாகட்டும். லிவர் எல்லாம் சுகமாகட்டும், கிட்னி எல்லாம் சுகமாகட்டும்ப்பா. பழுதாய் கிடக்கிற உறுப்புகள் ஒவ்வொன்றும் உயிர் அடைவதாக, உயிர் அடைவதாக. மீண்டும் உயிரை கொடுப்பீராக, ஒவ்வொரு உறுப்புக்கும் உயிரை கொடுப்பீராக, கொடுப்பீராக. சுகர் பிரச்சனை எல்லாம் இப்பொழுது சுகமாகட்டும்ப்பா, சுகமாகட்டும். ஆண்டவரே, பிபி எல்லாம் சுகமாகட்டும், ஆர்த்ரைட்டிஸ் சுகமாகட்டும்ப்பா, அரிப்பு வியாதிகள் சுகமாகட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உள்ளங்கால் முதல் உச்ச தலை வரை இருக்கிற எல்லா வியாதிகளும் சுகமாகட்டும், சுகமாகட்டும். பிசாசு கொண்டு வந்த வியாதியாக இருந்தாலும், சரீர பலவீனத்தினால் வந்த வியாதியாக இருந்தாலும், அக்கிரமத்தினால வந்த வியாதியாக இருந்தாலும் இப்பொழுது சுகமாகட்டும்ப்பா, இப்பொழுது சுகமாகட்டும், இப்பொழுது சுகமாகட்டும். உன் வேதனை நீங்கி சுகமாயிரு, உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. பக்கவாத நோய்கள் எல்லாம் சுகமாகட்டும், வலிப்பு வியாதிகள் சுகமாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே தொடுவீராக, ஒவ்வொருவரையும் தொடுவீராக, ஒவ்வொருவரையும் தொடுவீராக. ஆண்டவரே, சர்ஜரிக்கு போக வேண்டும் என்று சொல்லி வந்திருக்கலாம்ப்பா. மது பிள்ளைகளை தடவி கொடுத்து சுகமாக்கோப்பா, சுகமாக்கும். ஆண்டவரே, பிளட் ரிசல்ட்டில் என்னெல்லாம் டெஃபிஷியன்சி இருக்கிறதோ ஆண்டவரே, அத்தனையும் நார்மலைஸ் ஆக்கும்படியாக உடைய வல்லமை இறங்குவதாக, உடைய ஜீவன் இறங்குவதாக. அடுத்த முறை அவங்க பிளட் டெஸ்ட் எடுக்கும் பொழுது எல்லாம் நார்மல் என்று மருத்துவர்கள் சொல்லிவிடட்டோப்பா. வியாதிகள் எல்லாம் சுகமாகட்டும், வியாதிகள் எல்லாம் சுகமாகட்டோப்பா. எல்லா டாக்ஸின்ஸும் வெளியே வருவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஐயா, வெளியே அனுப்புவீராக, எல்லா விஷத்தையும் வெளியே அனுப்புவீராக. மத பிள்ளைகள் சுகமா இருக்கட்டும் சுவாமி, சுகமா இருக்கட்டும். முதுகில் இருக்கிற வலிகள் எல்லாம் சுகமாகட்டும்ப்பா, சுகமாகட்டும். ஆண்டவரே, நடக்க முடியாமல் இருக்கிற பலவீனங்கள் எல்லாம் வெளியே வரட்டும், வெளியே வரட்டும். எழும்பி நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. என்னதான் வயதானாலும்
அவர்கள் கால்களுக்கு பலன் இப்பொழுது வருவதாக வருவதாக வருவதாக. சூம்பின உறுப்புகள் ஒவ்வொன்றும் பலன் அடைவதாக பலன் அடைவதாக. இப்பொழுது பலனை பெற்றுக்கொள்ளட்டும். ஒவ்வொரு உறுப்பும் பலனை பெற்றுக்கொள்ளட்டும் பெற்றுக்கொள்ளட்டும். ஷோல்டரில் இருக்கிற ஒவ்வொரு வலியும் சுகமாகட்டும்ப்பா, சுகமாகட்டும். கையில் இருக்கிற வலி சுகமாகட்டும்ப்பா, சுகமாகட்டும். வலது கையில் இருக்கிற வீக்கங்கள், இடது கையில் இருக்கிற வீக்கங்கள் எல்லாம் சுகமாகட்டும். வேலை செய்ய விட முடியாமல் தடுத்து வைத்திருக்கிற எல்லா பிசாசின் திட்டங்களும் முறிந்து போகட்டும். எல்லா கட்டுகளும் உடைந்து போகட்டும். பில்லி சூன்ய ஆவிகள் எல்லாம் ஓடி போகட்டும். சுகமாக்கும்ப்பா, அந்த பிள்ளைகளை சுகமாக்கும். விசேஷமாக பெண்களுக்கு இருக்கிற பலவீனங்கள் ஒவ்வொன்றும் சுகமாகட்டும்ப்பா, சுகமாகட்டும். வெளியே சொல்ல முடியாத வியாதியாக இருந்தாலும் இப்பொழுது அது சுகமடைவதாக சுகமடைவதாக சுகமடைவதாக. ஐயா, உம்முடைய கரத்தை நீட்டுகிறதற்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஆண்டவரே, நோயின் பாரத்தை எடுத்து போடுவேன் என்று சொல்லியிருக்கிறேன். அப்படி நீர் செய்கிறதற்காக உமக்கு நன்றி. அவங்க இந்த பாரத்தை சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை சுவாமி. நீர் பலவீனங்களை சுமந்திருக்கிறீர், நீர் நோய்களை சுமந்திருக்கிறீர். ஆண்டவரே, எமது பிள்ளைகளை விடுதலையாக்கும், விடுதலையாக்கும்ப்பா. இயேசுவின் நாமத்தினாலே எமது பிள்ளைகளை நான் இப்பொழுது விடுதலையாக்குகிறேன், விடுதலையாக்குகிறேன். 100% அவர்கள் சுகமாகட்டும்ப்பா. வியாதி படுக்கையில் இருந்தவர்களை எழுப்புவீராக, எழுப்புவீராக. மூளைக்கு போகிற நரம்புகள் ஒவ்வொன்றும் சுகமடைவதாக, சுகமடைவதாக. மூளை செயல்பட முடியாமல் இருக்கிற ஒவ்வொரு மூளையும் இப்பொழுது செயல்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. தொட்டு சுகமாக்கும், தொட்டு சுகமாக்கும்ப்பா. ஆண்டவரே, அவர்கள் மருத்துவமனையிலிருந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கலாம். அவர்கள் வியாதியெல்லாம் சுகமாக்கும்ப்பா, சுகமாக்கும். ஆண்டவரே, சிலுவையிலே சிந்தின நம்முடைய இரத்தத்தினால அவர்களை சுகமாக்குவீராக, சுகமாக்குவீராக. எழும்பி நடங்க பிரியமானவர்களே. செய்ய முடியாததெல்லாம் செய்து பாருங்க, செய்து பாருங்க. கர்த்தர் உங்களை சுகமாக்கி இருக்கிறார். இன்றைக்கு உங்களை விடுதலை ஆக்கி இருக்கிறார். கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்திருக்கிறார். உங்க பிள்ளைகளுக்காக அநேக ஜெபித்து வந்திருக்கிறீங்க. முரட்டாட்டமான உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபித்து வந்திருக்கிறீங்க. ஆண்டவர் அவர்களை தொடுகிறார், அவர்களை தொடுகிறார், அவர்களை இப்பொழுது தொடுகிறார். அவங்க மனம் திரும்பும்படி கர்த்தருடைய ஆவி அவர்கள் மீது இறங்குகிறது, இப்பொழுது இறங்குகிறது. கணவர்மார் மீது இறங்குகிறது, குடிகார கணவர் மீது இறங்குகிறது, பாவம் செய்கிறவர்கள் மீது இறங்குகிறது. ஹல்லேலூயா. ஒவ்வொருவரையும் ரட்சிக்கிறதற்காக உமக்கு நன்றி அப்பா, நன்றி சுவாமி. நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் செய்யும் ரட்சிப்பை இன்றைக்கு பார்ப்பீர்கள், இன்றைக்கு பார்ப்பீர்கள். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். குழந்தை பாக்கியத்துக்காக ஜெபித்து வந்திருக்கிறவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தருவீராக. ஆண்டவரே, வீட்டை தருவீராக, வேலையை தருவீராக, ப்ரமோஷன்ஸை தருவீராக, வீசாக்களை தருவீராக. குடும்பமாக அவர்கள் சேர்ந்து வாழட்டோப்பா, ஒரே இடத்திலே வாழ்ந்திருக்கட்டும். இந்த குடும்பங்களை சேர்த்து வைப்பீராக, சேர்த்து வைப்பீராக. பிள்ளைகள் அவங்க கண் முன்னால வாழ்ந்திருப்பதை அவங்க பார்க்கட்டும் சுவாமி. டைவர்ஸ் ஆகக்கூடாதப்பா, டைவர்ஸே இருக்கக்கூடாதப்பா. பிள்ளைகளை வாழ வைப்பீராக, வாழ வைப்பீராக, வாழ வைப்பீராக. பிள்ளைகள் வாழ்ந்திருக்கட்டும் சுவாமி, வாழ்ந்திருக்கட்டும். குடும்பங்களை கட்டி இணைத்து வைப்பீராக. சண்டையே அவங்க வீட்டில் இருக்கக்கூடாதப்பா, சண்டையே இருக்கக்கூடாது, ஒரு குழப்பம் இருக்கக்கூடாது. இன்றிலிருந்து அவங்களுக்கு சமாதானமே இருக்கட்டும்ப்பா. ஒவ்வொரு வீட்டிற்கும் நான் சமாதானத்தை வாய்த்து போகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. தேங்க்யூ லார்ட். காட் பிளஸ்.
bless you.